Hi everyone, Anand. Anand Facade YouTube channel இது வரைக்கும் basic principles of facade part 1, part 2 பார்த்தோம். கடைசியா types of facade டைட்டில மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோல இருந்து facade பத்தி full டீடைலா பார்க்க போறோம். facade ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு ரெசிடென்ஷியல், இன்னொன்னு கமர்ஷியல். இந்த வீடியோல விண்டோஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல விண்டோஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதுல ஒரு 6 டாபிக் கவர் பண்ணிருக்கேன். ஒன்னு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி விண்டோ, செகண்ட் பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிக்வயர்மென்ட், மூணாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி விண்டோ, நாலாவது பாராமீட்டர் எவாலுவேட்டிங் ஃபார் குட் பெர்ஃபார்மன்ஸ் விண்டோ, அஞ்சாவது விண்டோ மெட்டீரியல்ஸ், ஆறாவது டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் விண்டோஸ்? விண்டோஸ்னா என்ன? விண்டோஸ்னா ஜன்னல். ஜன்னலை எதுக்கு வைக்கணும், என்னென்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணி வைக்கணும்? இதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விண்டோஸ், சவுண்ட் ப்ரூஃப், டிராஃபிக் மாதிரியான எந்த நாய்ஸும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செகண்ட் ஹீட் ப்ரூஃப், வெளியே இருந்து ஹீட் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மூணாவது டியூரபிலிட்டி, இந்த விண்டோஸ் அதிக நாள் உழைக்கணும். நெக்ஸ்ட் நேச்சுரல் லைட், வெளியே இருந்து வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரணும். இதுல ஹீட் ப்ரூஃப்னு சொல்றோம், சேம் டைம் நேச்சுரல் லைட்டும் உள்ள அலோவ் பண்ணணும்னு சொல்றோம். ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டு வரக்கூடாது, ஆனால் லைட்டு உள்ள வரணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டுன்றது வேற, லைட்ன்றது வேற. சரிங்களா? ஹீட்டுன்றது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, லைட்ன்றது நம்ம பார்த்து பேசக்கூடிய ஒரு வெளிச்சம்ன்ற மாதிரி. லைட்ன்றது ஜஸ்ட் வெளிச்சம் மாதிரி. வெளிச்சத்துக்கும் ஹீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் வியூ, வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு வெளி உலகத்தை கிளியரா பாக்குற மாதிரி இருக்கணும், இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்லை ஃபிளைட்லயோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புது இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது நம்ம விண்டோ சீட்டை வேணும்னு சொல்லி கேட்போம். எதுக்காகனா நம்ம வெளி உலகத்தை பார்க்காத சில விஷயங்கள் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்காக. நெக்ஸ்ட் நேச்சுரல் ஏர் சர்க்குலேஷன், விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ் ஏர் உள்ள வீட்டுக்குள்ள வரணும். அது டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணும், அதே நேரத்தில் வீட்டில் இருக்க ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் சேவிங்ஸ் எனர்ஜி, விண்டோக்கும் எனர்ஜி சேவிங்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா ஆமா. ஆனா இப்ப நேச்சுரல் லைட் உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம பகல் டே டைம்ல என்ன போட மாட்டோம், லைட் போட மாட்டோம். வீட்டுக்குள்ளேயோ ஆபீஸ்ல லைட் போட மாட்டோம். இதே இது பாத்தீங்க அப்படின்னா ஹீட் உள்ள வராம இருந்தாலே நம்ம ஃபேன் போட மாட்டோம். மேக்ஸிமம் கம்மியா யூஸ் பண்ணுவோம், ஃபேன் போட மாட்டோம்ன்றத தாண்டி கம்மியா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் எனர்ஜி சேவிங்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு சின்ன வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா இதே ஒரு ஹைரைஸ் பில்டிங், ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 வீடு 200 வீடா இருக்கும். சரிங்களா? நிறைய டவர்ஸ் வச்சிருப்பாங்க. அதை மாஸ்பா கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி சேவிங்ஸுக்கு இந்த விண்டோஸ் பெரிய ஹெல்ப்பா இருக்கும். செகண்ட் பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிக்வயர்மென்ட், இதுல வித் ஸ்டாண்ட் விண்ட்லோட். விண்ட்லோட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விண்ட்லோடு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வகையான காத்து இருக்கு அப்படின்னா காத்துக்கு ஒரு வகையான லோடு இருக்கும். சரிங்களா? புயல் காத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போ அந்த ஒரு விண்டுக்கும் அது பர்டிகுலருக்கான ஒரு லோடு இருக்கும். சரிங்களா? அது கேபின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த யூனிட்ஸ். சரிங்களா? இந்த விண்டோடுன்றது பாத்தீங்கன்னா இடத்துக்கு இடம் வேரி ஆகும். பெங்களூர்ல ஒரு மாதிரி இருக்கும், மும்பைல ஒரு மாதிரி இருக்கும், டெல்லியில ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? பெங்களூர்ல 1.5 kPa, சரிங்களா? மும்பைன்றது 2.5 kPa, டெல்லின்றது அதே மாதிரி தான் 2.5 3 kPa சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே இது அந்த பெங்களூர்லயே சுத்தி எதுவுமே இல்லை, பில்டிங்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த பெங்களூர் லொகேஷன் ஒரு லொகேஷனுக்கும் இன்னொரு லொகேஷனுக்குமே சேஞ்சஸ் ஆகும். பில்டிங் சுத்தி இருந்துச்சுன்னா அந்த விண்ட் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். எதுவுமே இல்லை, நம்ம இந்த பில்டிங் தான் எதுவுமே இல்லை, இந்த பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் பில்டிங் அப்படின்னா அப்ப எதுவுமே சுத்தி எதுவுமே இருக்காதனால அந்த விண்ட் ப்ரெஷர் எல்லா பக்கமும் வரும். சரிங்களா? இல்ல மும்பை என்ற ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன் வைஸ்ல அல்லது ஃப்ளோர் வைஸா கூட விண்டோ ஸ்பீடு மாறும். இந்த ஃப்ளோர்ல 2.2 kPa, மேல 2.3 kPa, அபோவ் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 3 kPa, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் டைட், என்னதான் மழை பெஞ்சாலும் மழை தண்ணி வீட்டுக்குள்ள வராம இருக்க மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஏர் டைட், க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏர் டைட்டா இருக்கணும். ஏன்னா ஏர் வந்தாலே தண்ணி உள்ள வந்துடும். சரிங்களா? அதனால ஏர் டைட்டா இருக்கணும், சேம் டைம் வாட்டர் டைட்டா இருக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி விண்டோ, இதுல விண்டோஸ், செகண்ட் குட் விண்டோஸ், மூணாவது குட் பெர்ஃபார்மன்ஸ் விண்டோஸ். இது மூணா பிரிக்கலாம். விண்டோஸ்ன்றது பேசிக்கா வெறும் ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் இருந்தா போதும், காத்து மட்டும் உள்ள வந்தா போதும்ன்றக்கான யூஸ் பண்ணது. சரிங்களா?
செகண்ட் குட் விண்டோஸ். குட் விண்டோஸ்ன்றது மரம் இல்லை ஸ்டீல் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் வச்சு பண்ணுறது. அதே மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், உள்ள இருந்து வெளியே பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குட் பர்ஃபார்மன்ஸ் விண்டோஸ். குட் பர்ஃபார்மன்ஸ் விண்டோ வந்து என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணி அது குட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோன்றத நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் parameter for evaluating good performance window. இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்து அது குட் பர்ஃபார்மன்ஸ் விண்டோன்ற சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி என்னென்னலாம் ஒரு விண்டோஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே இதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் குட் பர்ஃபார்மன்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைட்னஸ் ஆஃப் தி இன்ஸ்டாலேஷன், அது ஃபுல்லி சீல் பண்ண மாதிரி இருக்கணும். செகண்ட் சவுண்ட் ப்ரூஃப், அதே மாதிரி எந்த வித டிராஃபிக் சவுண்ட்ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனோ எதுவுமே வீட்டுக்குள்ள வராத மாதிரி இருக்கணும். மூணாவது ஏர் டைட் அண்ட் வாட்டர் டைட்டா இருக்கணும். எந்த வித மழை பெய்யும் போது எது தண்ணி உள்ள வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும். ஃபோர்த்து வெதரபிலிட்டி, நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குளிரோ மழையோ வெயிலோ தாங்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் லோ மெயின்டெனன்ஸ். லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து எந்த வித செலவும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன், இந்த விண்டோல இருந்து எனர்ஜி சேவ் ஆகிற மாதிரி இருக்கணும், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஃபிஃப்த் விண்டோ மெட்டீரியல்ஸ், வுட், அலுமினியம், வினைல். வினைல் அப்படின்னா சிந்தட்டிக் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வினைல் கிளாட் வுட், அலுமினியம் கிளாட் வுட், யூபிவிசி, அதுக்கப்புறம் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். அலுமினியம் விண்டோஸ் வேர்ல்டு வைடா 85% விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த 10% மட்டும் தான் வுட், ஸ்டீல், யூபிவிசி வச்சு மேக் பண்றாங்க. யூபிவிசி அப்படின்னா அன்பிளாஸ்டிசைட் பாலிவினைல் குளோரைடு அர்த்தம். சரிங்களா? இப்போ பிவிசின்றது எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, பிவிசி பைப்ஸ் அப்படின்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்ல அந்த மாதிரி தான். இது வந்து சரி சில ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது யூபிவிசின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த அலுமினியமும் யூபிவிசி மோஸ்ட்லி ஃபெஸ்டால யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு அலுமினியமும் யூபிவிசி பத்தி கம்பேரிசன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். சிக்ஸ்த்து டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை நான் சொல்ல மறந்துட்டாலோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரிங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். சரிங்களா? இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும், நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.